தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. தன்னை உணர்ந்தோருக்கு உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவராயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. நீ எவ்வளவு வாட்டி கீழே உளுந்தன்றது முக்கியமே கிடையாது. நீ எவ்வளவு வாட்டி உளுந்தாலும் உளுந்ததை காட்டிலும் வேகமா ஏஞ்சிக்கிற ரெசிலியன்ஸ் பவர் பயம் இல்லாத மைண்ட்ல தானா இருக்கும். ஸ்டார்ட் அகைன். வாட் இஸ் தட்? ஸ்டார்ட் அகைன். பட் டோன்ட் பி அஃப்ரைட் டு ஸ்டார்ட் அகைன். ஏன்னா this time you are not starting from the scratch, or not starting only with experience. நான் சொல்றேன், நீ என்னைக்காவது நீ யாருன்றதை மறந்தா உன் முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி வரும். அத பட்டாம்பூச்சியா பார்க்காத. அதை பார்த்து பட்டாம்பூச்சி கூட பேசுறதான் நினைச்சுக்கோ. டேய், நானாவது ஒரு வாட்டி தான்டா பட்டாம்பூச்சா மாற முடியும். அந்த பரிமாணம் கிடைக்கும், அந்த மெட்டமார்பிஸ் ஒரு வாட்டி தான். முட்டை போட்டு போனோன்னா நான் வரது பட்டாம்பூச்சா வருவேன், புழுவா வருவேன், வாட்டவர் கேட்டர்பில்லர், அப்படியே பேசலாம் பயங்கரமா, அப்படியே லார்வா, கிறிஸ்டாலிஸ், forget about the name. ஆனா நீ ஒரு வாட்டி நீ இருக்கிற நிலையில இருந்து உயர்ந்துனே இருக்கலாம். உன்ன மாதிரி என்னால இருக்க முடியல, அது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகுது. ஞாபகம் வச்சுக்கோ. You get that? நீங்களாம் நல்ல இடத்துக்கு போறீங்க. ஏன் தெரியுமா சொன்ன? நீங்க வந்த இடம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. வெறும் அகதினாலே நாலு அதுல ஒண்ணு, நான் இருக்கிற இடத்துல இருந்து வந்துட்டேன். இன்னொரு வழி தெரியுமா? நான் திரும்பி இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. அவன் தான் அகதி. உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து, இறைவா என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர்கொண்டு உரைப்பேன். உயிர் உள்ளவரை திமிர்கொண்டு உரைப்பேன். இப்போ பிசினஸ்ல இருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு உலகத்திலேயே வெல்த்தியஸ்ட் திங் எதுன்னு வேதம் சொன்னதை நான் சொல்லணும். நீ உன்னோட நிம்மதியை அசைக்க முடியாத ஞானம் உன் மனசுல இருந்துச்சுன்னா, அந்த நிம்மதியை அசைக்க முடியாத ஞானம் இருக்குன்ற அறிவிற்க மனம் தான் உலகத்திலே வெல்த்தியஸ்ட் மைண்ட். எத்தனை பேருக்கு புரியுது? குருஜி, அப்போ வேர்ல்ட்லயே வெல்த்தியஸ்ட் மைண்ட் எது? என்ன நடந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை, ஏன்னா இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சா யூ ஆர் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன். ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். நல்ல கவனி. மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனும். ஏன் தெரியுமா? நீ எவ்வளோ வாட்டி கீழே உளுந்தன்றது முக்கியமே கிடையாது. நீ எவ்வளோ வாட்டி உளுந்தாலும் உளுந்ததை காட்டிலும் வேகமா ஏஞ்சிக்கிற ரெசிலியன்ஸ் பவர் பயம் இல்லாத மைண்ட்ல தானா இருக்கும். இது புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தில் அது ரொம்ப அவசியம். ஏதோ நான் தான் உங்களை பயம் இல்லாம இருக்கணும்னு சொல்ல நினைக்க போறீங்க. அமரகத்து வன்கண்ணர் போல. எப்பா இந்த குடிசெயல் வகைன்னு ஒரு குரலுக்கு அதை கேள்விப்பட்டீங்களா? அது அந்த குடிசையில வள்ளுவர் ஒன்று சொல்றாரு பாருங்க. அமரகத்து போர்ல, அமரகத்துன்னா அந்த போர்ல வன்கண்ணர் போல. அவனுக்கு எவன் வந்தாலும் அப்படி கண்ணை விரிச்சு நிப்பான் அவன். அமரகத்து அந்த போர்ல வன்கண்ணர் போல. அது எங்க வந்து முடிக்கிறான் பாருங்க. தமரகத்து. என் வீட்டுல ஒன்னும் பெருசா இல்லை. தமரகத்து எப்படி? அது தமரகத்து ஆற்றுவார் மேற்றே பொறை. தமரகத்து ஆற்றுவார் மேற்றே புரை. ஐயா, நான் குடும்பத்தில் இருக்கேன், யாரை நம்பி அந்த குடும்பம் உருப்பட நம்பலாம்? சார் பச்சவர் சார், அவர் 4 டிகிரி வச்சிருக்காரு சார், அவங்க அப்பா 100 கோடி வச்சிருக்காரு சார், அவங்க பரம்பரை சொத்து 1000 கோடி இருக்கு சார். இவனெல்லாம் குடும்பம் இருக்கிறதோட மேல போவாது. எப்படி ஒரு போர்க்களத்துல சண்டை போடும் போது எதிரியை பார்த்து அஞ்சா நெஞ்சமா ஃபியர்லெஸ் வாரியர் எப்படி ஒரு விக்டரிக்கு தேவையோ, அந்த மாதிரி உன் குடும்பம் இருக்கிற நிலைமையில இருந்து மேல போனோம்னா அவனை நம்பிதான் ஒரு குடும்பம் முன்னேறன்றதை மறந்துடாத. அப்படிப்பட்ட குடும்பம் தான் நான் உருவாக்குறேன். அவ்வளவுதான் மேட்டர். Is there even a single person able to connect with me? உண்மையில சில குடும்பத்துல ஆடி போற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அந்த குடும்பமே யாரை நம்பி தெரியுமா இருக்கும்? 100 கோடி சேர்த்து வச்சவனோ, இல்ல இப்போ வசதியா இருக்கணும், இல்ல இப்போ அறிவாளர் கிடையாது. மேபி உங்க பொண்டாட்டி சாதாரணமா சொல்லிருக்கலாம், நான் பாத்துக்கிறேங்க, இன்னும் ஒருத்த பாத்துக்கலாம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அங்க நான் உங்களை ஸ்பிரிச்சுவல் பர்சனா உருவாக்குறேன்னா ஸ்பிரிச்சுவல் வாரியரா உருவாக்குறேன். மார்க்கெட். அப்ப லைஃப்ல ஒரு ட்ரூ ஃபேமிலி மேன் is the one who's making his generation much more bigger than what he enjoyed.
at least in his blessing. Are you all with me? But to see the growth, blessing alone is not important. உன்கிட்ட ஒரு குணம் தேவைப்படுது, facing the situation without fear. இது சொல்ல ஈஸி, but possible only when you are near to God. Are you with me? பட் நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எல்லா வெல்த்தையும் கிரியேட் பண்ணணும். ஆனா இருக்கிறதுல ஹையஸ்ட் வெல்த் எது? அந்த ஃபியர் இல்லாத மைண்ட். ஏன்னா அவங்க கிட்ட தான் ரெசிலியன்ஸ் இப்படி இருக்கும். ஆனா அந்த ஃபியர் இல்லாத மைண்டுக்கு என்ன தேவை? விஸ்டம். விச் இஸ் ஹையஸ்ட் வெல்த்? விஸ்டமா இல்ல விஸ்டம் இருக்கின்ற அவேர்னஸோட இருக்க மைண்டா? யூ கெட் இட்? இப்போ நான் என்ன பண்றேன், அந்த விஸ்டம்லயே ஹையஸ்ட் விஸ்டம் ஹேவிங் தி அவேர்னஸ் அபவுட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். டக்குன்னு கவனிங்க, அதோட ஹையஸ்ட் எது தெரியுமா? ஹேவிங் தி awareness about my future is under the control of God. Awareness about what? My future is under the. இது ரெண்டு இருந்தா போதுமா? அவன் என்ன சொல்றான், தியானம் பண்ணும்போது இன்னொன்னு வருமா? இதை நான் உங்களுக்கு புரிய வச்சிடலாம். The highest wisdom கடவுளோட பிரசன்ஸ். highest wisdom எப்போ? அவர் தான் எதிர்காலம் டேக்கன் கேர். நான் இதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து. நீ அம்மா கையை புடிச்சுன்னு போயிட்டனா பிரச்சனை, நீ விட்டாலும் விட்டுருவ. உங்க அம்மா உன் கையை புடிச்சான்னு வச்சுக்க கோயில்ல, நீ எதனா பராக் பார்த்துன்னு போலாம், ஆனா நீ எங்கேயும் தொலைய மாட்டேன். பிகாஸ் the future is taken care by the mother. உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பது இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர் கொண்டு உரைப்பேன். ஃபைனல் நாலேஜ் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். அந்த வெல்த்ல விஸ்டம்ல தேர்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா சொல்றான்? அவேர்னஸ் அபவுட் தி கைண்ட்னஸ் ஆஃப் காட். அவன் சொல்றான் பாருங்க, ஏன்னா இறைவனே, ஏகநாயகனே, தாயுமானவனே, என்னுயிர் நேசனே, ஈசனே, என்னுயிர் நாயகனே. சரி விட்டு எல்லாம் புரியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன? அவேர்னஸ் அபவுட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். Awareness about my future is taken care by God. ஆனா இப்போ it is not in a wrong way. Awareness about the kindness of God. எனக்கும் கடவுளுக்கு வித்தியாசமே அங்கதான். சம்டைம் நான் உங்க நல்லதுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், ஆனா எது ரைட்டோ அதை தான் நான் பண்ணுவேன். ஆனா அவன் ரைட்டா இருக்கலாமா கைண்டா இருக்கலாமான்னு பார்த்தா அவன் பாருங்களேன் உங்ககிட்ட கைண்டா மட்டும்தான் இருக்கான். அதான் இறை. ஆனா இப்ப நான் இதுக்கு வர மகா வாக்கியத்துக்கு, இது பாரு, நீ வீட்டில் போய் தண்ணியை கூட 1 hour அழுதுரு. ஆனா இப்ப கடவுள் எனக்கு தான் சொன்னான்றது கேளு. எனக்குன்னா எனக்கு இல்லை, புரியுதா? நீ பயப்படாத, எதை பார்த்தோம். ஸ்டார்ட் அகைன். வாட் இஸ் தட்? ஸ்டார்ட் அகைன். பட் டோன்ட் பி அஃப்ரைட் டு ஸ்டார்ட் அகைன். ஏன்னா திஸ் டைம் யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கிராச், ஆர் நாட் ஸ்டார்டிங் ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்றேன், நீ என்னைக்காவது நீ யாருன்றதை மறந்தா உன் முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி வரும். அதை பட்டாம்பூச்சியா பார்க்காத, அதை பார்த்து பட்டாம்பூச்சி கூட பேச வந்ததான் நினைச்சுக்கோ. டேய், நானாவது ஒரு வாட்டி தான்டா பட்டாம்பூச்சா மாற முடியும். அந்த பரிமாணம் கிடைக்கும், அந்த மெட்டமார்பிஸ் ஒரு வாட்டி தான். முட்டை போட்டு போனோன்னா நான் வரது பட்டாம்பூச்சா வருவேன், புழுவா வருவேன், ஓட்டவர் கேட்டபில்லர், அப்படியே பேசலாம் பயங்கரமா, அப்படியே லார்வா, கிறிசாலிஸ், forget about the name. ஆனா நீ ஒரு வாட்டி நீ இருக்கிற நிலையில இருந்து உயர்ந்துனே இருக்கலாம். உன்ன மாதிரி என்னால இருக்க முடியல, அது உனக்கு ஞாபகப்படுத்திட்டு போகுது. ஞாபகம் வச்சுக்கோ. You get that? நீ எதை பார்த்தாலும் ஒரு ஞானம் பேசணும். அப்ப நான் பேசுறது இப்போ புரியணும். அவன் சத்தியம் பண்றான், சார் என் நிலைமை சரியே இல்லை சார். சரியில்லையா? எவ்வளவு சரியில்லை? சகதியில் அகதி போல். ஐயோ, அகதியே எனக்கு அடுத்து என்ன கிடைக்குன்னு தெரியாது, எவனோ ஒருத்தன் போட்டாதான். அகதியில 4 மீனிங். ஒன்னு என்ன தெரியுமா? நான் இருக்கிற இடத்த விட்டு வந்துட்டேன்டா. இந்த வார்த்தையோட வழி, அந்த இருக்கிற இடம் எது தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நல்ல வேலை தெரியல, நான் திரும்பி உங்களெல்லாம் எங்கேயோ போறோம் நம்புறீங்க பாத்தீங்களா? சென்னையிலேருந்து டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் போயிட்டேன், திரும்பி எங்க சார் போவேன்? நீங்களாம் நல்ல இடத்துக்கு போறீங்க, ஏன் தெரியுமா சொன்னேன்? நீங்க வந்த இடம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா அங்கிருந்து வந்த என் குடும்பம் இங்க மாட்டின்னு இருக்கே. வெறும் அகதினாலே 4, அதுல 1 நான் இருக்கிற இடத்துல இருந்து வந்துட்டேன். இன்னொரு வழி தெரியுமா? நான் திரும்பி இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. அவன் தான் அகதி. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா யாருக்காவது? Is there anybody able to take this? Listen carefully, listen carefully, listen carefully. சகதியில் அகதி போல் இருக்கும் நிலையிலும், ஆஹா, ஆல்ரெடி நான் அகதி, அப்படியாவது எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சதா? அதுல என்ன போட்ட இடமே சகதி தான். அவன் நல்ல இடத்துல அகதியா இருந்தாலே அவனுக்கு பழைய சுதந்திரம் போச்சு. பழைய இடம் நிரந்தரமா
போச்சு. இனிமே இருக்கிற இடத்துல கிடைக்கிறத தான் வாழும். சகதியில் அகதி போய் இருக்கும் நிலையிலும், சகதியில் அகதி போல் இருக்கும் நிலையிலும் உன் அகத்தே தவத்தில் சிவத்தை, அகத்தே தவத்தில் சிவத்தை தியானித்தோருக்கு. நல்லா புரியும். என்ன பண்ணணும்? கவனிச்சவங்க கிடையாது, பூஜை. தன் அகத்தே சிவத்தை தியானித்தோருக்கு உலகம் போற்றும் வெற்றியை. எப்பா என்னது? கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப நீ எப்படின்னா கண்ணு, நீ சகதியில யூ கெட் தட்? ஏன் நான் உங்களை ஹாப்பியா இருக்க சொல்றேன்? அவன் சொன்ன சத்தியத்தை பாரு. சகதியில் அகதி போல் இருக்கும் நிலையிலும் தன் அகத்தே சிவத்தை, தவத்தில் சிவத்தை தியானித்தோருக்கு. தன் அகத்தே தவத்தில் சிவத்தை தியானித்தோருக்கு உலகம் போற்றும் வெற்றியை அகலியில் வைத்து காப்பேன்றான். நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் உடனே உங்களுக்கு புரியக்கூடாது. எங்க வச்சு காப்பேன்? அகலியில் வைத்து காப்பேன். இந்த மகா வாக்கியம் வரும்போது எனக்கு பெருசா ஒன்றும் புரியல. நல்லா கவனிங்க. உலகத்துல எத்தனை நீர்நிலை இருந்தாலும் அகலி ஒன்றே ராஜாங்கத்தை காக்கும் நீர்நிலை. இது ஒரு படலம். அகலின்றது என்னன்னா, ராஜாவோட கோட்டை இருக்கு தெரியுமா? அந்த கோட்டையில 3 விதமான கோட்டை இருக்கு. ஒன்று ராஜாவே இருக்கிறது, இல்ல ஊர் மக்கள் வாழ்றதுக்கு சுத்தி கட்டின கோட்டை. அதை சுத்தி எவன் எப்போ வருவான்னு தெரியாது. நைட்டு தூங்குறான், ஆனா அதை சுத்தி ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலை உள்ள முதலையும் விஷ எல்லாம் அப்படியே வைல்டு அனிமல்ஸ் விச் இஸ் இன் வாட்டர் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ எவனா வரணும், எதை தாண்டி வரணும்? தண்ணியில தாண்டி வரணும். அவன் இறங்கனா போதும், அவனை அதுவே முடிச்சிடும். ஸோ இப்போ இந்த வார்த்தை புதுசாக கேள்விப்பட போறீங்க. நான் பெரிய தமிழ் புலவர பெரிய புனோக்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஜாம்பவன் இருக்கேன் தமிழ். ஓ மை காட், நான் தமிழ்ல பெரிய ஆளே கிடையாது. ஆனா உலகத்திலே பெரிய ஆளான இறைவனை உணரக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வார்த்தை புரியாம போன. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அகலி? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவன் இறைவன் சொன்னது அந்த மகா வாக்கியத்தை சொல்றேன். நீ கை தட்ட மாட்ட, அப்படியே ஒரு நிமிஷம் உயிரை அர்ப்பணிச்சிடும். அவன் என்ன ப்ராமிஸ் பண்ண மட்டும் புரிஞ்சுக்கும். நீ சொல்லல உன் கஷ்டம் இருக்கட்டாண்டா. நீ யார்கிட்ட வந்திருக்கு தெரியுமா? என்கிட்ட. வித் யூ. காட் இன் யூ ஒன்லி காட் ஃபார் யூ. காட். நல்லா கவனிக்கணும், கவனி. இந்த 2 நிமிஷம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடாது, உன்னுடைய பரம்பரையே மாற்றணும். ஏன்னா அவன் செஞ்ச சத்தியத்தை நீ உணரணும். லிசன் கேர்ஃபுல், லிசன் கேர்ஃபுல். எல்லாத்தையும் மறந்து இது மட்டும் கவனிச்சு போ வீட்டுக்கு. நீ எதுக்கு வந்து எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ கேட்கிற கேள்வி ஏதோ 10 வருஷம் கழிச்சு உனக்கு வரப்போற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு உனக்கு பலம் கொடுக்கலாம். சகதியில் அகதி போல் வாழும் நிலை இருப்பினும், சகதியில் தன் அகத்தே தவத்தில் சிவத்தை தியானித்தோர்க்கு உலகம் போற்றும் வெற்றியை, உலகம் போற்றும் வெற்றியை. சக்சஸ் சார், எனக்கு மட்டும் தெரிஞ்சது. ஏன் தெரியுமா உலகம் போற்றும் வெற்றியை சொல்றான்? இப்படி இருந்தவன் இப்படி ஜெயிச்சது காரணம் இறைவன் தெரிஞ்சா 4 பேர் இறைவனை நோக்கி போவான். கரெக்டா? ஆனா அவன் பண்ற ப்ராமிஸ் பாரு. இப்ப நீ பயப்படுற, எங்க சார் ஜெயிக்கிறது, என்னை எவன் எப்போ தூக்குவானே தெரியல. அவன் அதையும் சொல்றான். 2 ப்ராமிஸ் பண்றான். உலகம் போற்றும் வெற்றியை அகலியின் நடுவே வைத்து காப்பேன். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? டை, உன்னை அட்டாக் பண்ற வரவெல்லாம் வரமாட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை அட்டாக் பண்ண எவன் வந்தாலும் உனக்கு இனிமே கவலை கிடையாது. ஏன்னா நான் அகலி நடுவில் தான் உன்னை வச்சிருக்கேன். அப்ப அந்த கோட்டையை சுத்தி பாதுகாப்புக்காக போட்ட நீர்நிலை பேர் என்ன? அகலி. அது இறைவன் அங்க சத்தியம் பண்றான். உன் வெற்றி எப்படி தெரியுமா வச்சிருக்கேன்? இங்க அகலின்னு யூஸ் பண்ணுவே, அதுல 2 வருது. உன்னை கோட்டையில கொடி கட்டி பறக்க வைக்கிற மாதிரி ஊருக்கு முன்னாடி வாழ வைக்க தாண்டா போறேன்ற. ஆனா இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? வாழ ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் அகைன். Have a clear vision. Have a clear vision. ஏதாவது ஒரு சங்கல்பம் போடு. அது காசாதாரன்னு அவசியம் கிடையாது. சார் அடுத்த மாசத்துக்குள்ள நான் இப்படி இருப்பேன் சார், அடுத்த மாசத்துக்குள்ள நான் செஞ்சு முடிப்பேன் சார். அவனை கூட வச்சு ஆரம்பி. இதை மறந்துடாத. போய் இன்னைக்கு வீட்டுக்கு போ. ஸ்டார்ட் அகைன். பட் டோன்ட் பி அஃப்ரைட் டு ஸ்டார்ட் அகைன். கேன் ஐ கெட் எ எஸ்? ஏன்னா அவன் பண்ண சத்தியம் என்ன? உன் கெதி நீ நினைச்சதோட ஒஸ்டா இருந்தாலும் அவன் காப்பாத்துன்னு ப்ராமிஸ் பண்றான். ஆனா நான் அவனை அதுக்கு முன்னாடி அமிச்சிட்டேன். சகதியில் அகதி போல் வாழும் நிலை இருப்பினும் தன் அகத்தே தவத்தில் சிவத்தை தியானித்தோர்க்கு
உலகம் போற்றும் வெற்றியை அகலின் நடுவே வைத்து காப்பேன். தட் இஸ் சத்சங் ஃபார் சக்சஸ். லெட் இட் பி பைபிள், லெட் இட் பி குரான். எல்லாத்தோட ஹையஸ்ட் டீச்சிங் என்ன? ஃபியர் நாட், டு நாட் ஃபியர். இதை ஆத்மயோகி மறந்துடக்கூடாது. நான் உன்னை வேற எதையும் உணர சொல்லல, உன்னை உணர சொல்றேன். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. தன்னை உணர்ந்தோருக்கு, தன்னை உணர்ந்தோருக்கு உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவராயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.